இயேசு கிறிஸ்துவை குறித்து, மீட்பை குறித்து, கல்வாரி சிலுவையை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, தன்னலமற்ற தியாகமுள்ள அந்த அன்பை குறித்து, அவர் எப்படி தன்னுடைய இஷ்டத்தின்படி நடக்காமல் பிதாவின் இஷ்டத்தை நிறைவேற்றினார். ஒரு வார்த்தை கூட தானா சொல்லல, பிதா சொல்றதே சொன்னார், பிதா செய்யறதே செய்கிறாரு. இப்படி பிதாவுக்காக வாழ்ந்தவர் அவர். இதை பற்றிலாம் ஆவியானவர் நமக்கு போதிக்கிறாரு. எதுக்கு போதிக்கிறாரு? நீயும் அப்படிதான் இருக்கணும், அதுதான் உண்மையான மனுஷன் அப்படின்றத காட்டுறாரு. இயேசுவை முன்னிறுத்தி இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை காண்பித்து, இப்படித்தான் மனிதன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத காட்டுகிறார். அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டா ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு தெளிவாய் காண்பித்து, அவருக்குரிய காரியங்களை எடுத்து நமக்கு போதித்து, நமக்கு அதை அறிவிப்பதினால் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்துகிறார். அவரை பெருசா படம் போட்டு காட்டுறாரு, அவரை தெளிவா பார்க்கும்படி செய்கிறாரு. அந்த காட்சி நம்மை மாற்று